சுட போறாங்க நண்பர்களே, சுட போறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு சம்பவம் மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் ப்ரோ. வீட்டுக்குள்ள இருக்க பூரா போய் கதற ஆரம்பிச்சிருவான். கதறானோ இல்லையா ஷாக் ஆகவே உட்காந்துருப்பான். எப்படா நீ எப்படா ஃபர்ஸ்ட் சேவ் ஆனா அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள இருக்க முக்கால்வாசி பேர் ஷாக் ஆயிருவாங்க. வீட்டுக்குள்ள மட்டும் இல்ல, வெளியே மக்களுமே ஷாக் ஆயிருவாங்க. ஏன்னா மக்கள்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க அவ்வளவுதான், இந்த வாரம் அவன் தான், இந்த வாரம் இவன் தான் அவுட்டு, கண்டிப்பா அவுட்டு, இவெல்லாம் வாய்ப்பே கிடையாது, டிக்கெட் ஃபினால மட்டும் இவன் வாங்கலனா இவனை கண்டிப்பா எவிக்ட் பண்ணி வெளியெடுத்துருவாங்க, ஓட்டுக்களே இல்லைன்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா மொத்தத்தையுமே ஒரே ஒரு டாஸ்க்ல மாத்திட்டான் விஜய் விஷால். யாரை பத்தி பேசிட்டு இருக்கேன்? விஜய் விஷாலை பத்தி தான் பேசுறேன். விஜய் விஷால் ஒரே ஒரு டாஸ்க்ல அந்த 45 நிமிஷம் அந்த ஸ்கிரீன்ல உட்கார்ந்து அவனுக்கான மொத்த பேரை மாத்தி மக்கள் மத்தியில பயங்கரமான ஓட்டுகள் எடுத்து வெறித்தனமான பொசிஷன் பிடிச்சிருக்கான் அப்படிங்கறத உண்மை. ஓகேவா? நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க அன்அபிஷியல் சில பேருக்கு ஓட்டுகள் இல்லாம இருக்குது, அப்ப அன்அபிஷியல் ஏமாத்துறாங்க, அவங்களுக்கு கண்டிப்பா அபிஷியல் ஓட்டுகள் இருக்கும் நினைச்சீங்கன்னா கிடையவே கிடையாது. உண்மையாவே அன்அபிஷியல் எப்படி ஓட்டுகள் இல்லாம இருக்கோ அதே மாதிரி அந்த நபர்களுக்குலாம் அபிஷியலுமே ஓட்டுகள் இல்லங்கிறதா உண்மை. ஓகேவா? சோ இந்த வீடியோல நான் வந்து உங்களுக்கு யாரு ஃபர்ஸ்ட் சேவ் ஆவா, அபிஷியல் ஓட்டிங் ஆர்டர் எப்படி இருக்கு, யார் 3 பேர் டேஞ்சர் ஜோன்ல இருக்கா, அதுல யார் 2 பேர் வெளியே போ அப்படிங்கறது மொத்தமா சொல்லிடலாம். ஏன்னா என்னோட கெஸ் படி இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா இருக்கு. ஏன்னா வார வாரம் நம்ம கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். இந்த வாரம் கண்டுபிடிச்சிடலாமா? சோ ஒண்ணுமே இல்ல ப்ரோ, எடுத்த அடுப்புல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு விஜய் விஷால தான் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணுவாங்க எனக்கு தோணுது. ஏன்னா கடந்த 2 வாரங்களா பெருசா சேவிங் ஆர்டர் இல்ல, ஆனா இந்த வாரம் கண்டிப்பா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங்ல பயங்கர நெகட்டிவ் எடுத்துட்டான். எப்படி ஸ்டார்டிங்ல விஷாலுக்கு பயங்கரமான நெகட்டிவ், அவனை நம்மளே போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருந்தோம். ஆனா அந்த நெகட்டிவ் எல்லாம் மாத்துற மாதிரி சௌந்தர்யா விஷாலுக்கு கொடுத்த அந்த ஒரு டாஸ்க், அந்த சாப்பிடுற டாஸ்க் இருக்குல்ல, அந்த ஒரு டாஸ்க்ல அவனுக்கான மொத்த நேமை மாத்தி அவனுக்கு என்னென்ன பேர் வச்சு நம்ம அவனை திட்டிட்டு இருந்தோமோ அந்த பேர்லாம் அப்படி மறைச்சு டாஸ்க் வந்து விஷால் சமயம் ஆடுறான்ப்பா. டாஸ்க் வந்து அவனுக்கான ஃபுல் எஃபர்ட் போடுறான். இங்க பாருங்க 45 நிமிஷம் அவன் விடாம அந்த டாஸ்க்கை விட்டு கொடுக்க மாட்டேன், அந்த டாஸ்க்கை கண்டிப்பா நான் வின் பண்ணி ஆவேன்னு சொல்லி ஆடினான் தெரியுமா. அதுதான் விஷால் பான்னு சொல்லிட்டு அங்க அவனை நம்ம தூக்கி வச்சு பேச ஆரம்பிச்சோம். அங்க அவனுக்கு ஓட்டுகள் வர ஆரம்பிச்சிச்சு, பயங்கரமான ஓட்டுகள் எடுத்துட்டான். ஓகேவா? அபிஷியல் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் 3வது இடத்துல பிடிச்சிருக்கான். எப்படி அபிஷியல் ஆர்டர்ல 3வது இடத்துல இருக்கான் விஜய் விஷால். அந்த அளவுக்கு ஓட்டுகளை வாங்கிட்டு இருக்கான். ஜாக்லின்லாம் கீழே போயிட்டாங்க, ஜாக்லின்லாம் ஓட்டுகளே இல்ல. அன்அபிஷியல் இருந்த மாதிரி தான், அபிஷியல்லாம் பெருசா ஜாக்லினுக்கு ஓட்டுகளே இல்லைங்க, ரொம்ப டவுன்ல இருக்காங்க. சோ அந்த வகையில விஜய் விஷால் தான் மேபி எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் சேவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை விஜய் விஷால ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணலனா அபிஷியல் ஆர்டர் படி சேவ் பண்ணாங்கன்னா தீபக் அவர்களை ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணுவாங்க. என்ன சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதுதான் நடக்கும். ஏன்னா அபிஷியல் ஓட்டிங் ஆர்டர் பொறுத்தவரைக்கும் தலைவர் தான் முதல் இடத்தை பிடிச்சிருக்காப்ல. எப்படி தீபக் கண்ணன் தான் முதல் இடத்தை பிடிச்சிருக்காப்ல. அவர் தான் இந்த வாரம் பயங்கரமான ஓட்டுகளை வாங்கியிருக்காப்ல. அந்த ஓட்டுகளுக்குலாம் அவர் டிசர்வ்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கும் டிசர்வ் தான். அவருக்கான முழு உழைப்பை போட்டுட்டு இருக்காரு. அதுவும் முக்கியமா இந்த டிக்கெட் ஃபைனல் டாஸ்க் பொறுத்தவரைக்கும் எல்லா டாஸ்க்லயுமே அவருக்கான உழைப்பை போட்டு பயங்கரமா கேம் ஆடி இருக்காரு, பயங்கரமா பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு. தெரிஞ்சு 11 பாயிண்ட்ஸ் வச்சிருப்பாரு நினைக்கிறேன். சில பேர்லாம் பாயிண்ட்ஸே இல்லாம இருக்காங்க, அந்த வகையில இவர் பாயிண்ட்ஸ் வச்சிருக்காரு. சோ அவருக்கான முழு உழைப்பை போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் முத்துக்குமரனுக்கான ஓட்டுகள் தான் கொஞ்சம் ஓட்டுகள் அங்க போச்சு. ஓகேவா? அதை நம்மளே போட சொல்லியிருந்தோம். அதுக்கான காரணம் நம்ம மஞ்சரி டீச்சரை வீட் பண்றதுக்காண்டி. அந்த வகையில் நீங்க அந்த விஷயத்தை கரெக்டா பண்ணிட்டீங்க. என்ன ப்ரோ உங்களுக்கு மஞ்சரி டீச்சர் மேல இவ்வளவு வன்மன்னா? எனக்கு வன்மன்னு சொல்ல முடியல ப்ரோ. அவங்க என்ன பண்றாங்கன்னா முத்துக்குமரன் நல்லா பேசுறாங்க, முத்துக்குமரனுக்கான ஓட்டுகள் அவங்களுக்கு தேவைப்படுது, அதனால முத்துக்குமரன் வந்து சில இடங்களை யூஸ் பண்றாங்க. ஆனா முத்துக்குமரன் ஏதோ ஒரு இடத்துல கிடைச்சிட்டான், முத்துக்குமரன் இந்த இடத்துல நம்ம அடிச்சு ஃபேமஸ் ஆயிரலாம்னு தெரிஞ்சா முத்துக்குமரன் அட்டாக் பண்ணி ஒரு மாதிரி அவனை ஒரு மாதிரி அடுத்த ஆள் யாரு கூட கோத்துட்டு ஒரு பிரச்சனை உண்டு பண்ணி விட்டு கிளம்பிடுறான். ஓகேவா? அந்த விஷயங்கள் எனக்கு பிடிக்கல, அதனால மட்டுமே நான் இப்படி பண்ணேன். அந்த விஷயங்களை தீபக் அவர்கள் தான் முதல் இடத்தை பிடிச்சிருக்காப்ல. அதனால தான் சொல்றேன் விஷால் வந்து ஒன்னு ஃபர்ஸ்ட் சேவ் ஆவான். அப்படி விஷால் சேவ் ஆகப்படலனா எனக்கு தெரிஞ்ச அடுத்த கட்டமா இருக்குது தீபக் மட்டும் தான். தீபக் அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணப்படுவான்னு எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, ஓட் லிஸ்ட்ல 2வது இடத்துல யார் இருக்கா தெரியுமா? ராணோ அவர்கள் இருக்காப்ல. இதெல்லாம் அஃபிஷியல் ஆர்டர். ஓகேவா? அஃபிஷியல் ஆர்டர் தான் நமக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. இதுல ராணோ அவர்கள் இருக்காப்ல 2வது இடத்துல. திரும்பியும் கேட்கிறேன், எங்க இருந்து ஓட்டுகள் வருது, எதுக்கு ஓட்டு போடுறீங்க, என்ன பண்ணாப்ல? 2வது இடத்துக்கு வர்ற அளவுக்கு அவ்வளவு ஓட்டுகள் போட்டிருக்கீங்கன்னா அவ்வளவு ஓட்டுகளுக்கு நம்ம மனுஷன் டிசர்வா இல்ல? நீங்க ஓட்டுகள்லாம் போடுறீங்களா இல்ல எங்க இருந்தா பொத்துக்கிட்டு விழுதா? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஓகேவா? சோ 2வது இடத்துல ராணோ இருக்காப்ல. ஒரு சில இடங்கள்ல நமக்கே ஓகேவா ஃபீல் ஆகுறாப்ல, ஒரு சில இடங்கள்ல ஒண்ணுமே பண்ணல இவனுக்கு எதுக்குப்பா ஓட்டுகள் அப்படின்னு நமக்கு ஃபீல் ஆகுது. ஓகேவா? சோ தட்டி விட்டுருங்க. 3வது இடத்துல விஜய் விஷால் இருக்காப்ல. எப்படியே 3வது இடத்துல விஜய் விஷால் இருக்காப்ல. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் சௌந்தர்யா கொடுத்த அந்த ஒரு டாஸ்க் விஜய் விஷாலுக்கு மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்சரா நான் பாக்குறேன். பயங்கரமா அவனுக்கு சேஞ்ச் ஆயிருக்குது. சோ கண்டிப்பா அந்த சேஞ்சை யூஸ் பண்ணி ஃபினாலே காண்டி டஃப் கொடுப்பான்னு எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த 4வது இடத்துல யார் இருக்கானா ரயான் அவர்கள் இருக்காப்ல. என்ன ப்ரோ சொல்றேன்னு கேட்டீங்கன்னா உண்மையா ப்ரோ இந்த வாரம் நிறைய பேரை தூக்கி விட்டுருக்கு, நிறைய பேர் இறக்கி விட்டுருக்கு ப்ரோ. சத்தியமா சொல்றேன். ஏன்னா ரயானு, விஜய் விஷால், தீபக்கன்லாம் அந்த ஓட்டிங் ஆர்டர்ல பாட்டம்ல இருந்த ஆட்கள் சடனா பார்த்தா இப்போ டாப் 4க்குள்ள இருக்காங்கன்னா வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அந்த ரயானுக்கான பெர்ஃபார்மன்ஸ்லாம் பிச்சு உதறிட்டான். ஒரு டாஸ்க் கூட இல்ல, அரை பாயிண்ட், ஒரு பாயிண்ட், எல்லா பாயிண்ட்டுக்குமே அவனுக்கான முழு உழைப்பை போட்டு ஃபைட் பண்ணி அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கான். ஓகேவா? அந்த வகையில் என்ன பொறுத்தவரைக்கும் டிசர்வா தான் நான் பாக்குறேன். ஸோ 4வது இடத்துல இருக்காப்ல. 5வது இடத்துல ஜாக்லின் இருக்காப்ல. என்ன ப்ரோ 5வது இடமா? அவ்வளவு கீழே போயிட்டாங்களான்னு கேட்டா வாய்ப்புகளே இல்லை ப்ரோ. ஓட்டுகள் அப்படிங்கிறது வாய்ப்புகளே இல்லை. எனக்கு தெரிஞ்சு வரப்போற வாரமும் எனக்கு தெரிஞ்சு பெருசா ஓட்டுகள் வராது நான் நினைக்கிறேன். ஏன்னா
இந்த வாரம் பணப்பெட்டி வைப்பாங்க. ஸோ பணப்பெட்டியில் அவங்க பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலன்னா அந்த ஓட்டுகள் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் வெளியே ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டண்ட் பண்ணி மொத்தமாக ஓட்டுகள் வாங்கினா மட்டும் தான் உண்டு. மற்றபடி ஓட்டுகள் வராது மக்கள் மத்தியிலேருந்து. அதுக்கு அடுத்த வாரத்தை பொறுத்தவரைக்கு வீட்டுக்குள்ளே எக்ஸ்காண்டேஷன்லாம் வருவாங்க. அதான் ஃபினாலே வீக்கில். ஸோ ஃபினாலே வீக்கில் பழைய ஆட்கள்லாம் வரும்போது பழைய ஆட்களில் ஒரு சில பேர் வந்து ஜாக்லின் மேலே கோவத்தில் இருக்காங்க. ஓகேவா, நம்மளை அது பார்க்க முடிஞ்சு. ஸோ ஒரு சில பேர் கோவத்தில் இருக்காங்க. அந்த கோவத்தை வந்து உள்ளே காட்டும் போது கண்டிப்பாக அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஜாக்லினுக்கு மைனஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது, ப்ளஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கடைசி வாரங்களில் யாருமே நெகட்டிவ் எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தாங்கன்னா அது மைனஸ் ஆகும், ப்ளஸ் ஆகும். ஸோ அது என்ன ஆகுதுன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா. ஸோ 5வது இடத்துல ஜாக்லின் இருக்காங்க, 6வது இடத்துல அருண் பிரசாத் இருக்காப்புல, 7வது இடத்துல பவித்ரா இருக்காப்புல, 8வது இடத்துல மஞ்சரி இருக்காப்புல. இந்த 3 பேர் தான் டேஞ்சர் சொல்ல இருக்காப்புல. எப்படி அருண் பிரசாத், பவித்ரா ஜனனி, மஞ்சரி நாராயணன், இந்த 3 பேர் தான் ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து டேஞ்சர் ஜோன்ல இருக்க ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த 3 பேர் தான் ஓட்டுகள் இல்லை. ஓகேவா. இந்த 3 பேர்ல இருந்து யார் 2 பேர் வேணாலும் வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல முதல் ஆளா மஞ்சரி அவர்களை இந்த லிஸ்ட்ல எடுக்காதீங்க. மஞ்சரி அவர்கள் கண்டிப்பா எவிக்ஷன் சொல்லிட்டு என்னால உறுதியா சொல்ல முடியும். ஸோ மஞ்சரி தவிர்த்து வச்சுட்டு மஞ்சரிக்கு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தோன்னா கண்டிப்பா அதை பத்தி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். பட் மஞ்சரி இப்ப தனியாக எடுத்து வச்சிருங்க. ஸோ மஞ்சரி தவிர்த்து இந்த வீட்டுக்குள்ள பவித்ரா அவர்களா அருண் பிரசாத் அவர்களாங்கிறதா போட்டியா போயிட்டு இருக்கு. இந்த 2 பேர்ல யார் இந்த வீட்டை விட்டு வெளியே வர போறாங்க அப்படிங்கிறத போட்டியா போயிட்டு இருக்குது. இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு பவித்ரா அவர்களை எவிக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு எனக்கு தோணுது. எப்படி பவித்ரா அவர்களை எவிக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு தோணுது. ஏன்னு கேட்டீங்கன்னா சிம்பிளா சொல்லிட்டா ஒரு அன்ஃபேர் எலெக்ஷன் வைப்பாங்க ப்ரோ. கண்டிப்பாக ஒரு அன்ஃபேர் எலெக்ஷன் வைப்பாங்க. பட் இது அன்ஃபேர் எலெக்ஷன் கூட கிடையாது, ஓட்டுகள் இல்லை. இருந்தாலும் மக்கள் மத்தியில் பயங்கரமான சப்போர்ட் இருக்குது. அந்த பொண்ணை நிறைய பேர் வந்து அவங்களுக்கான கேரக்டர் கூட லிங்க் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த பொண்ணுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கு. ஆனால் ஓட்டுகள் அப்படிங்கிறது பெருசாக இல்லை. ஓகேவா. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பவித்ரா வந்து எவிக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஒருவேளை 2 பொண்ணுங்களை சேர்த்து அனுப்ப வேணாம்னு சொல்லி முடிவு பண்ணாங்கன்னா பவித்ராவை கட் பண்ணிட்டு அருண் பிரசாத் அவர்களை எவிக்ட் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. ஓகேவா. ஏன்னா அருண் பிரசாத்தை விட்டா அவன் வரப்போற வாரங்களில் பணப்பட்டி எடுக்க ட்ரை பண்ணுவான், இல்லாட்டினா விஷால பணப்பட்டி எடுக்க வைக்க ட்ரை பண்ணுவான். ஏதோ ஒன்று நடக்கும். கண்டிப்பாக வீட்டுக்குள்ள ஏதாவது சம்பவங்கள் இருக்கும். அந்த வகையில் மேபி எனக்கு தெரிஞ்ச உள்ளதான் இருப்பான், வீட்டுக்குள்ள தான் இருப்பான். ஆனால் அன்ஃபேர் எலெக்ஷன் கூட நடக்கலான்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மஞ்சரி கண்டிப்பாக இருக்கிறாங்க. இதில் பவித்ராவா அடுத்தது அருண் பிரசாத் தானே உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இல்லை ஜாக்லின் அனுப்பலாமா, இல்லை உங்களுக்கு எப்படி உங்கள் மனசுக்கு ஓகே வந்துச்சுன்னா ஜாக்லின் கூட சொல்லுங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா மேபி இருக்கலாம். ஒரு அன்ஃபேர் எலெக்ஷன் தானே வேணும்ப்பா. ஓட்டுகள் இல்லாத ஆட்களை அனுப்பினா அன்ஃபேராப்பா இருப்பா. ஓட்டுகள் இருக்க ஆட்களை அனுப்புறேன்னு சொல்லிட்டு ஜாக்லின் அவர்கள் அனுப்ப கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஜாக்லின் பொறுத்த வரைக்கும் 5வது இடத்துல தான் இருக்காப்புல. 6, 7, 8 தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒருவேளை டப்புன்னு ஒருபடி மேலே ஏறிப்போய் வாங்க ஜாக்லின் போதும் நீங்க ஆடினது போதும்னு சொல்லிட்டு ஜாக்லின் அவர்களை கூட எவிக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு சம்பவம் மட்டும் நடந்துச்சுன்னா இந்த சாட்டர்டே சண்டே ஹை பீக்கில் போயிடும் ப்ரோ. எப்படி இந்த சாட்டர்டே சண்டே ஹை பீக்கில் போயிடும். பார்க்கவே நல்லா இருக்கும். பட் அந்த சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. கண்டிப்பாக நடக்காதுதான் நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள் யார் வெளியே போனால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. யார் ஃபஸ்ட்டு சேவ் ஆவான்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்க. மேபி நீங்கள் எப்படி யோசிப்பீங்கன்னா யாரும் சேவ் ஆக மாட்டாங்க ப்ரோ, டேரெக்டாக எவிக்ஷனுக்குள்ளே போயிடுவார் நான் நினைக்கிறேன்னு சொல்லுவீங்க. ஏன்னா அப்படி தான் போயிட்டு இருக்கு 2 வாரங்களா. ஐயா அந்த சேவிங் ஆர்டர்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதெல்லாம் பண்ணுங்க. எவிக்ஷனுக்கு அந்த ஹாட் சீட்டில் உட்காரங்க இதெல்லாம் பார்க்க நல்லா இருக்கும். எதுவுமே பண்ணாமல் நீங்களும் வேண்டாம் விருப்புக்கு பண்ணீங்கன்னா பார்க்க நல்லா இல்லைங்கிறத என்னோட கருத்து. ஸோ உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த